அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் சொசைட்டி இந்த சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது கிளாஸாக நாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதுதாங்க இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாட் இஸ் சொசைட்டி? முதல்ல சொசைட்டினா என்னென்னு பார்த்துருவோம். சொசைட்டினான்னு பார்த்தா தான் அதோடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ சொசைட்டினா என்ன? சொசைட்டி இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, linked by shared institutions, culture, values, norms and relationship. இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஷேர் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டிடியூஷனில் எதெல்லாம் சொல்லலாம்? ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரிலீஜியன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், காஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், இப்படி பலவிதமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? இந்த இன்ஸ்டிடியூஷனை அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய கல்ச்சரல் ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய வேல்யூஸை ஷேர் பண்ணிக்குவாங்க, நார்ம்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்களை தான் வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொசைட்டியுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நாம மல்டி எத்னிக் அண்டு மல்டிலிங்குவல். மல்டி எத்னிக் அண்டு மல்டிலிங்குவல், பல வகையான கலாச்சாரம் இருக்கு, பல வகையான மொழிகள் இருக்கு. ஸோ பாருங்க, இந்தியா இஸ் ஹோம் டு ஓவர் 2000 எத்னிக் குரூப்ஸ். 2000 எத்னிக் குரூப்ஸ், பல கலாச்சாரம் கொண்ட குரூப்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. மொத்தம் வந்து 122 மேஜர் லாங்குவேஜஸ். இந்தியாவில் மொத்தம் 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்காங்க. 2000 எத்னிக் குரூப்ஸ், கலாச்சாரங்களை கொண்ட பல்வகையான இனக்குழுக்கள் இருக்காங்க. பல்வேறு வகையான இனக்குழுக்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன். தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை வெரைட்டி ஆஃப் பீப்புள் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் வேலூர் மாதிரியான இடங்கள் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். அங்கேருந்து சென்னை போகும்போது ஒரு டைப் ஆஃப் பீப்புள், அப்புறம் வந்து திருநெல்வேலி, மதுரை, ஊட்டி போகும்போது, இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல வேரியேஷன் இருக்கும்போது இந்தியா முழுக்க எப்பேற்பட்ட வேரியேஷன் இருக்கும். ஸோ 2000 எத்னிக் குரூப்ஸ் வந்துருக்காங்க. 112 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, பெங்காலி, மராத்தி, இப்படி நிறைய மொழிகளை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மல்டி எத்னிக் அண்டு மல்டிலிங்குவல். மல்டி ரிலீஜியஸ் சொசைட்டி, பல வகையான மதங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் கவனிக்கும் போது இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சுட்டுமே, இதுக்கு நம்ம திரும்பி படிக்கணும்னா இதுதான் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும். நமக்கு ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் தெரியுமே ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம்ஸில் பென் எடுத்து எழுதும்போது எழுத வராது. ஸோ வந்து கிளாஸை வந்து கவனிங்க. இது எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி போயிடாதீங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன், ஆனால் உட்காந்து எழுதுனா ஒன்றுமே வராது. சரிங்களா? அதனால் கிளாஸை கவனிங்க. சிம்பிள் தானே நினச்சிட்டு போகாதீங்க. நம்ம எங்கே சிம்பிள் நினைக்கிறோமோ அங்கே தான் நம்ம தவறு பண்ணுவோம். ஸோ மல்டி ரிலீஜியஸ் சொசைட்டி, பல ரிலீஜன்ஸ் இருக்குது. ஹிந்துயிசம் இருக்குது, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், இப்படி பலதரப்பட்ட மதங்கள் இங்கே இருக்குது. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இஸ் எம்பெடட் இன் அவர் கான்ஸ்டியூஷன். அதாவது பல மதங்கள் சார்ந்தவங்க இருக்காங்க, அதுக்காக அந்த மதத்துக்காரங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சண்டை போடாமல் நாம் ஒற்றுமையாக இருக்கோம் இல்லையா? சில இடங்களில் பிரச்சனை வருது, அது நம்ம அவாய்ட் பண்ண முடியல. சில ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆதாயத்துக்காக, பொலிட்டிக்கல் மோட்டிவுக்காக இது மாதிரியான மத கலவரங்கள் ஏற்படுத்துகிறாங்க. பட் ஆனால் இந்தியன்ஸ் வி ஆல்வேஸ் ரிலீஜியஸ் டாலரன்ஸ், அதாவது மத சகிப்புத்தன்மையானது நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடியது. அதை நம்ம கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து வலியுறுத்திருக்காங்க. ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் அவங்க விருப்பப்பட்ட மதத்தை அவங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கான இன்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம். இப்படி இந்த சலுகைகள்லாம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லுது இல்லையா? அடுத்த வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதுவுமே ஒரு சைலண்ட் ஃபீச்சர்ஸ். டெஸ்பைட் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழி சார்ந்து நம்ம வேறுபட்டு இருந்தாலும், ரீஜனல் சார்ந்து நம்ம வேறுபட்டு இருந்தாலும், வடக்கு தெற்கு கிழக்கு நம்ம பிரிஞ்சிருந்தாலும், ரிலீஜியஸ் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும், பல்வேறு மதங்களால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும், இந்தியா ஷோஸ் கலெக்டிவ் ஐடென்டிட்டி. காரணம் என்ன? கலெக்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பகல்காமில் ஒரு அட்டாக் நடந்தது. அதுக்காக நம்ம பாகிஸ்தான் எடுத்து நாம் அட்டாக் பண்ணும்போது இந்தியா முழுக்கும் ஒருமித்த குரலாக என்ன சொன்னாங்க, பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த நடவடிக்கைலாம் எடுங்க, வி ஆர் இந்தியன்ஸ், வி சப்போர்ட் யூன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ஒற்றுமை இருந்ததுனால தானே நம்ம எதையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். ஸோ நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தாலும், இந்தியன் ஆர்மி வரும்போது நம்ம எல்லாருமே வி ஆர் த இந்தியன்ஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, நம்மளுடைய ஒரு சாலியன்ட் ஃபீச்சர். அடுத்தது ஃபேமிலி ஆஸ் ஏ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலியுமே வந்து ஒரு இந்தியன் சொசைட்டியோட ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ப்ரிடாமினென்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் சொல்லலாம் ரூரல் ஏரியாஸில். ஏன்னா ஃபேமிலி இஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் டு எஜுகேட் த வேல்யூஸ். அதாவது
ஃபேமிலி தான் என்ன பண்ணுவோம்னா, நாம் வேல்யூஸை கற்றுக்கக்கூடிய முதல் இன்ஸ்டியூஷன் எது? ஃபேமிலி தான். ஃபேமிலி மட்டும்தான் இப்படி உட்காராத, இப்படி சாப்பிட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் போடு அப்படிங்கிறத முதல்ல ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும். ஸோ ப்ரிடாமினன்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலிஸ், ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கும்போது எல்லாருமே வந்து அது ஒரு அந்த ஒரு யூனிட்டி அங்கே வந்து இருக்கும். எல்லாரும் வந்து அந்த நல்ல வேல்யூஸை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் வேல்யூ சிஸ்டம், ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ், பெரியவங்களை மதிக்கணும், குழந்தைங்களை வந்து கேர் ஃபார் சில்ட்ரன், பிள்ளைகளை வந்து பாதுகாக்கணும், அரேஞ்ச் மேரேஜாக சொல்லுவாங்க, வீட்டில் சொல்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆஸ் ஏ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் ஆல்சோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அது பிறகு கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டமும் நம்ம நாட்டில் இதில் வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்க்கல. எதுலாம் நம்மளுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃபேமிலி கேஸ்ட் சிஸ்டம், ஹிஸ்டாரிக்கலி ரிஜிட் சோஷியல் ஹைராரிக்கி. இது ரொம்ப வருஷமாக வரலாறு தொட்டு இந்த இந்த கேஸ்ட் சிஸ்டமானது இருக்குது. இது வந்து ரிஜிடாக இருக்கும். ஹைராரிக்கினா என்ன? படிநிலைகள் கொண்டு இருக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமானா சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள், இட் இஸ் ரிஜிட். அதான் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது? ப்ராஹிபிட் பண்ணுது அன்டச்சபிலிட்டியை. இந்த கேஸ்ட் சிஸ்டம் மூலமாக வரக்கூடிய அன்டச்சபிலிட்டியை, தீண்டாமையை ஆர்டிகல் 17 வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. அது போல் ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுது. இது வந்து கேஸ்ட் சிஸ்டம். கேஸ்ட் சிஸ்டம் இஸ் எ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அது பிறகு ரூரல் அண்ட் அக்ரேரியன் ஓரியன்டேஷன். கிராமங்களும் இந்தியாவுடைய கிராமமும் விவசாயமும் இந்தியாவோட ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இந்தியன் சொசைட்டியுடைய. ஓவர் 65% ஆஃப் பாப்புலேஷன் ஸ்டில் ரிசைட்ஸ் இன் வில்லேஜஸ். மக்களுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 65% வந்து இன்னுமே கிராமங்களில் தான் இருக்காங்க. ரூரல் சொசைட்டி இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் கஸ்டம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்டு எக்கானமி. பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் என்ன பண்ணுதான்? சொசைட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான். சோஷியலாகவும் ஃபெஸ்டிவல்ஸ் அண்டு எக்கனாமியை வந்து அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குறோம், தீபாவளி டைமில், பொங்கல் டைமில் சென்னை அப்படிங்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து எல்லாரும் அவங்களுடைய கிராமங்கள் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஏன் நம்ம ஒரு டெவலப்டாக இருக்கும், மாடர்னைஸாக இருக்கும், ஏன் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இல்லாமல் அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக அவங்க போகிறாங்க? ஸோ இன்னுமே இந்த ரூரல் சொசைட்டியானது நாமளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா பேட்ரியாரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஆணாதிக்கம் அப்படிங்கிறது அதுவுமே நம்மளுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். மோஸ்ட் இந்தியன் ஃபேமிலிஸ் மேல் ஆர் ஹெட். எல்லா குடும்பங்கள்லையும் ஆண்கள் தான் தலைமையாக இருப்பாங்க. டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியும் வந்து ஆண்களிடம் தான் இருக்கும். ஸோ சேஞ்சிங் இன் அர்பன் ஏரியாஸ். இது வந்து அர்பன் ஏரியாஸ் நகரமய மாதத்தின் காரணமாக இது இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது பேட்ரியாரிக்கல் ஸ்ட்ரக்சர். அடுத்து கோ எக்ஸிஸ்டிங்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன் வேல்யூஸ். நம்ம வந்து மாடர்னைஸ் ஆகிட்டு வருவோம். இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலில் வந்து விட்டுட்டு அதை விலகி இருக்கிறோமா இல்லையா? கிடையாது இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு மெரினாவில். நாம் இவ்வளோ மாடர்னைஸாக இருக்கோம். அது வந்து டிஜிட்டல் மூலமாக தான் அது ஸ்ப்ரெட்டே ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து சேர ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம என்னதான் வந்து மாடர்னைஸ் ஆனாலும் நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் இல்லையா? அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் நாம் இன்றைக்கி ஸ்டடி பண்ணக்கூடிய எஜுகேஷன் ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷனாக இருந்தாலும் நாம் இன்னுமே நம்மளுடைய அந்த எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது நாம் வந்து மேல்நாடு கல்வியில் எடுக்கிறோம், அதுக்காக நம்ம வந்து ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லாமல் பாருங்கள், ஈவன் தோ வி ஃபாலோ த வெஸ்டர்ன் எஜுகேஷன் லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நாம் என்ன பண்ணுறோம்? கல்யாணம், அந்த ஃபாஸ்டிங் விரதம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம திருமணம் செஞ்சுட்டு தானே இருக்கோம். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸுங்க. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட இன்க்ளூட் பண்ணும்போது, லிங்க் பண்ணும்போது யூனிஃபார்ம் சிவில் கோட், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வரணும். அதுதான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. இது வந்து ப்ளூரலிசம் விசஸ் த லீகல் யூனிஃபார்மிட்டி. ப்ளூரலிசமும் வந்து லீகல் யூனிஃபார்மிட்டியும், அதாவது பன்முகத்தன்மையும் இந்த லீகல் யூனிஃபார்மிட்டியும் வந்து ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்குது. லவ் ஜிகாத் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக வருது. இப்போ முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ஹிந்து இருக்கக்கூடிய பெண்களை வந்து லவ் ஜிகாத் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. கேஸ்ட் சென்சஸில் ஒரு ப்ராப்ளம் வருது. கேஸ்ட் சென்சஸ் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கம்யூனிட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸுங்க. இதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல விதமான கலவரங்களும் ஈடுபடுறாங்களா? கிடையாது இல்லையா? அவங்க வந்து ஒரு லீகலைஸாக சில ப்ரொடெஸ்ட் வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலியன்ட் ஃபீச்சர்ஸுங்க. இப்போ ப்ராக்டிஸ் கொஷன். Which one of the following articles of the Indian Constitution abolished the untouchability? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல்
எந்த ஆர்டிகல் வந்து அன்டச்சபிள் தீண்டாமையை அபாலிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 17 அண்ட் ஆர்டிகல் 19. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்தியன் பாலிட்டி நம்ம படிச்சிருக்கோன்றதுனால இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம அசால்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.